இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அரசியல் அரங்கமும் ஊடக அரங்கமும் பரபரப்பாகி இருக்கிறது. அதைவிட அதிக பரபரப்பாகி இருக்கிறது தைலாபுரம் தோட்டம். தைலாபுரம் தோட்டத்தை தான் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் 10.5% வன்னியர்களின் இடஒதுக்கீடு. அதற்காக டாக்டர் ஐயா கொடுத்த அறிவிப்புகள், அடுத்து பாமக என்ன நிலை எடுக்கப் போகிறது என்ற பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று வன்னியர் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திலே டாக்டர் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறார். 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு நீங்கள் சரியான விளக்கத்தை, தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றித்தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். அந்த விவாதத்தில் நம்மோடு கலந்து கொண்டு பல நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த முன்னோடியும் பாமகவின் மாநில செயற்குழு உறுப்பினருமான ஆசே வெற்றிவேல் அவர்கள். அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கு அண்ணன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அது 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, இவற்றை பற்றி டாக்டர் ஐயா நாங்கள் போராட போகிறோம் என்று அறிவிப்பு கொடுத்த மாத்திரத்தில் ஊடகங்களில் முகவரி இல்லாதவர்கள், முகவரியை தொலைத்து விட்டவர்கள், யாரென்றே தெரியாதவர்கள், ஊடகத்திலே பேசியே பழக்கம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக, வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பல மோசமான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஸ்டாலினை ஜாதி வன்மத்தோடு பேசினார். ஸ்டாலினை ஜாதியை குறிப்பிடாமல் ஆனால் ஜாதியை குறிப்பிடுகின்ற வகையில் பேசினார் என்று இதுவரை டாக்டர் ஐயாவை வன்னியர் சமூகத்தை சார்ந்த சாதி வெறியர் என்று பேசியவர்கள், டாக்டர் ஐயாவை ஒரு ஜாதி பிம்பத்தில் அடைக்க நினைத்தவர்கள், அடைக்க முடியாமல் டாக்டர் ஐயா ஒட்டுமொத்த சமூக நீதிக்கான தலைவர் என்று தெரிந்துவிட்ட பிறகு இப்பொழுது அவரை மற்றவர்களை ஜாதியை சொல்லி திட்டுகிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சரை ஜாதியை சொல்லி திட்டுகிறார் என்றெல்லாம் ஒரு விவாதத்தை நடத்தினார்கள். அதற்கு நாமும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும், 10.5% இடஒதுக்கீட்டை பற்றி பகிரங்கமாக பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இவற்றை பற்றி நீங்கள் என்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்கள்? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் விவாதம் குறித்து தலைப்பை வழங்கிய அன்பு சகோதரர் எடப்பாடி துரைசாமி அவர்களுக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். வன்னியர்களின் உரிமையை கேட்டு 40 ஆண்டு காலமாக அதற்கு மேலாக போராடி வருகின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை வழங்காது காலம் கடத்துவதை, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு இந்திய உபகண்டத்திலேயே ஒரு நீண்ட நெடிய போராட்டமாக வன்னியர்களுக்கான சமூக நீதி போராட்டமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? உண்மைதான். அதுல மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் ஐயா கோபம் எந்த வகையில வருகிறது என்பதை நியாயத்தை பார்க்க வேண்டும். அவர் கேட்ட கேள்வி என்ன, அதை புரிதல் இல்லாமல் திசை திருப்பி சுயலாபத்துக்காக பேசியவர்கள் அதிகம் இந்த சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே. தமிழ்ல தான் பேசுனாங்க, ஆங்கில பத்திரிகைகளோ ஊடகங்களோ யாரும் பேசல. யூடியூப் சேனல் என்ற பெயரிலே தனது மனதில் உள்ள வன்னியர் எதிரான வன்மத்தை பேசி தீர்த்தார்கள். அதற்கெல்லாம் இந்த சமூகம் டாக்டர் ஐயா பேசினவங்க எல்லாமே ஊடக பிழைப்புவாதிகள்ங்கிறீங்களா? பிழைப்புவாதிகள் இல்ல, அதை அந்த வருமானத்தை மட்டுமே நோக்கமாக எடுத்ததால அவங்களுக்கு அந்த பார்வையாளர்கள் அதிகம் தேவைப்படுது. யாரை பற்றியெல்லாம் தவறாக சித்தரித்து பேசுறாங்களோ அவங்க ஊடகங்களுக்கு அந்த பார்வையாளர் அதிகமா கிடைக்குது. அதை பிழைப்பாக எடுத்து நடத்தக்கூடிய இணைய ஒளிபரப்பு யூடியூப் சேனல் தான் இந்த செயலை செஞ்சாங்க. அதுல 10 பேர்ல அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல சில பேர்,
இதெல்லாம் என்ன வேடிக்கை அப்படிங்கிறத உற்று நோக்கணும்னா, அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறவரு யாரா இருக்கணும்? ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க திரைப்படத்துறையில கேமராமேனா பணியாற்ற போகணும். சரி, குறைந்தபட்சம் அந்த கேமராவை ஒளிப்பதிவு செய்யறாருல, அவருக்கு உதவியாளரா இருக்கணும் ஒரு 10 வருஷம். குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒளிப்பதிவு அதுக்கான பட்டய படிப்பு படிச்சுட்டு அதன் பிறகு பயிற்சி எடுத்து வர்றது அது ஒரு பக்கம். சாதாரணமா போட்டோ எடுக்கிறது, திரைப்படத்தை படம் பிடிக்கிறது, இதுக்கே இந்த அளவு அனுபவம் தேவைப்படுது. இந்த அரசியல் விமர்சகர் அப்படின்றவரு எங்கேயுமே மக்களுக்காக போராடினவரே கிடையாது. ஒரு சமூக நலனுக்காக ஒரு பெட்டிஷன் எழுதியிருப்பாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவர் ஊடகத்துல இல்ல. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு பெட்டிஷன் எழுத தெரியுமா? அததான் நானும் கேக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த ஊடகத்துல உட்காந்து பேசுறாருல, அவர் தெருவுல குடிநீர் பிரச்சனை இருக்குன்னா குடிநீர் கேட்டு அவரை வேணா ஒரே ஒரு புகார் மனு எழுதி அனுப்ப சொல்லுங்க. அரசியல் விமர்சகரை அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம். அவர் சொல்றத கேட்போம். நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு மனு எழுத தெரியாதவர் அரசியல் விமர்சகர் இல்ல. மக்களை பத்தி பேசாதவர் அரசியல் விமர்சகர். நீங்க தெளிவா சொல்லுங்க, எந்த குடிநீர்னு சொல்லுங்க. குடிநீர்னா அவங்களுக்கு தெரிஞ்ச குடிநீர் ஒண்ணுதான், டாஸ்மாக் குடிநீர். அதான் சொல்றேன், எந்த குடிநீர் தெளிவா சொல்லுங்க. அப்புறம் நாம சொன்னோம், கடலூர் ஆசிரியர் வெற்றிவேல் அவர்களும் எடப்பாடி துரைசாமி அவர்களும் தான் சொன்னாங்க, ஆனா எங்க தெருவில் ஒரு டாஸ்மாக் கடை திறங்கன்னு ஒரு மனு எழுதி போட்ட போறாங்க. அந்த அளவுக்கு கூட விவரம் இல்லாதவர் தான். அவர் தான் அரசியல் விமர்சகர். அடுத்தது இன்னொருத்தர் வருவாரு, பத்திரிகையாளர். நானும் இவங்க பேரெல்லாம் வார பத்திரிகைகள், தினப்பத்திரிகைகள் படிக்கிறோம். தேடி தேடி பாக்குறேன், ஏதாவது ஒரு கருத்து எழுதியிருப்பாங்களா, ஒரு அறிக்கை வந்திருக்குமா இவங்க பேர்ல? என்ன ஒருத்தவங்க பேர்லயுமே வரல. இவங்க எந்த இல்ல பத்திரிகைகள் இருக்காங்கன்னு பத்திரிகையாளர் எதை சொல்றாங்க தெரியுங்களா? அவங்க கல்யாண பத்திரிகை பிரிண்ட் பண்ற பிரஸ்ல பத்திரிகை அடிச்சிருப்பாங்க, அதனால பத்திரிகையாளர். பத்திரிகை பிரசுரம் பண்ற இடத்துல எழுதிப்பாரு. பத்திரிகைகள் அது சுப நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை எழுதுறாங்களா, அந்த மாதிரி பத்திரிகையாளராக இருக்கலாம். அது மாதிரி இல்லாமக்கா அது கூட ஒரு பணி, அது கூட ஒரு பணி. ஆனா அதை கூட இவர் பார்க்காம எழுத மாட்டாரு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் முன்னாடி பத்திரிகை இருக்கிற பார்த்துதான் இவர் எழுதுவார். இவரு ஒரு பத்திரிகையாளரா. இன்னும் ஒரு அரசியல் விமர்சகர் ஒருத்தர் வராதுங்க. யாருன்னா ஓய்வா இருக்கிறவங்க. அவங்க இவங்க வரலாறு என்ன, புவியியல் என்ன, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது. நான் என்ன கேக்குறேன், வரலாறு என்ன, புவியியல் என்னன்னு முதல்ல சொல்லு. அதான் அரசு பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணவேல்னு ஒரு ஆள் இப்ப பத்திரிகையாளர் வந்திருக்காரு. அந்த ஆளு பேரே நம்ம கேள்விப்பட்டதுங்க, பத்திரிகையாளர். அதுக்குதான் சொன்னேன் பத்திரிகையாளர். அந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம தேடி தேடி பாக்குறாங்க. ஜூனியர் வீடன் படிக்கிறோம், நக்கீரன் படிக்கிறோம், ஆனந்த வீடன் படிக்கிறோம், மற்றும் இருக்கிற வார பத்திரிகைகள் கற்கண்டு, முத்தாரம், இ பேப்பர். அதுல இன்னொருத்தர் யூடியூப்ல பேசினாரு. என்னன்னா, இந்த கரூர்ல பரணி பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணுக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கொடுத்து அந்த மாணவி தற்கொலை பண்ணிட்டான். அந்த மாணவி தற்கொலை பண்ணிட்டத கொலையா மாத்தி அந்த மாணவி சித்தப்பா மேலேயே பொய் வழக்கு போட காவல்துறை முயற்சி பண்ணுது. அப்படி காவல்துறை முயற்சி பண்ணும்போது அந்த காவல்துறையில இருந்த ஒருத்தர் யாருக்கு போன் பண்றாருன்னா, பாமகவுடைய மேற்கு மண்டல அமைப்பு செயலாளர் கரூர் பாஸ்கரனுக்கு போன் பண்றாரு. முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் அவருக்கு போன் பண்ணி அவரு இடவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பொய்யான வழக்கு போறத தடுத்து நிறுத்துறாரு. அத அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர் பேசுறாரு. கரூர் பாஸ்கர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது இவங்க பத்திரிகையாளர்கள். காப்பாத்த போனது கரூர் பாஸ்கர். பத்திரிகையாளர் தான் யாரு? இப்ப ஆனந்த விடல்ல ஆசிரியர் இருக்காரு, அவர் நீண்ட நாளா இருக்காரு, அவரு பத்திரிகையாளர். தினமணியில இருக்காரு, நீண்ட நாளா இருக்காரு, அவரு பத்திரிகையாளர் ஆசிரியர். தினமலர்ல இருக்காரு, தினத்தந்தியில இருக்காரு. ஆனந்த விடல் இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள், பேசுறவங்க, கருத்தை எழுதுறவங்க. அது மாதிரி தொடரா எழுதுவாங்க.
ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த தன்னம்பிக்கை கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க. அவங்களாம் பத்திரிகையாளரை ஏற்றுக்கலாம். என்னன்னா ரஷ்யா வந்து உடைஞ்சு சின்னாபனம் ஆயிடுச்சு. ரஷ்யா வந்து பல நாடுகளா பிரிஞ்சு போயிருச்சு. அப்ப வந்து ஹிந்து என் ராம் கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அவர் ஒரே பதில் சொல்றாரு சிம்பிளா. அதாவது இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ்காரருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும். அதே போல இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரஷ்யாவோட புரட்சி நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. புரட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அதனால ரஷ்யா உடைஞ்சு போச்சு. பத்திரிகையாளர் இல்ல, அதான் அந்த மாதிரி எந்த விலகிட்டாங்க. பத்திரிகையாளர் யாருமே கிடையாதுங்க. இவங்க எல்லாம் பத்திரிகையாளர் எழுதுறதுக்கு முதல்ல இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நிரூபணம் பண்ணும். இந்த இப்ப பத்திரிகையாளர் ஆமா பிலிம் சேம்பர் இருக்காங்க, திரைப்படத்துறையில கட்டுப்படுத்துறவங்க. அது மாதிரி இந்த ஊடகத்துல பேசுறவங்களுக்கு ஊடகத்துறையை கட்டுப்படுத்தும் விதமா அவங்களே நோட்டீஸ் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு நிறுவனம் தன்னாட்சி நிறுவனம் ஒண்ணு வரணும். அப்படி வந்தாதான் இப்ப சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, ஒரு சாதியை எவ்வளவு வன்மமா பேசலாங்கிறதுக்கு சவுக்கு சங்கருடைய பேச்சே உதாரணம். அவ்வளவு வன்மமா வன்னியர்கள் மீது வெறுப்பு அரசியல் பேசுறது. என்ன வருது இன்னைக்கு கடைசியில என்ன ஆச்சு? உன்னுடைய பேச்ச உனக்கு எதிராக மாறி இன்னைக்கு எந்த வழக்குல உட்கார வச்சிருக்காங்க அரசாங்கம்? அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லணும்னா உனக்கு வாய் இருக்குங்கிறதுக்காக பேசிக்கிட்டேவும் போக கூடாது. ஒரு சமூகத்தையோ ஒரு பதவியில இருக்கவங்களையோ குறைகளை சொல்லணும், அதை ஒரு மரியாதையா சொல்லணும். அத கூட பேச தெரியாம ஒரு சமூகம். எனக்கு உண்மையாலுமே நீங்க நம்ம ஒரு அமர்வுல பேசியிருக்கோம், சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கு அவரு வந்து நமக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு. நம்ம சமூகத்தையே அவ்வளவு வன்மத்தோட பேசியிருப்பார். அதெல்லாம் இன்றும் நம்ம மனசுல இருக்கு. இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. இதற்கு பிறகாவது பேச அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால், அதுபோல ஒரு சமூகத்தை ஒரு நாகரிகமான பேச்ச பேச கத்துக்கணும். இல்ல அவர் இன்னும் சிறுபிள்ளையாவே இருக்காரு. நம்மள என்ன பாம்புக்கு பால் வார்க்கலாம்னு சொல்றீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. அவரு வந்து தன்னை மாத்திக்கணும். ஒரு பத்திரிகையில ஒரு யூடியூப்ல பேசினவரு இனி வரும் காலத்திலேயாவது தன்னை மாற்றி ஒரு பத்திரிகையாளரா ஒரு நிதானமா, இவரை பார்த்து நிறைய பேர் வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப ஒருத்தர் பேசினாருன்னு, இவரெல்லாம் அவரை மாதிரி பேசுறவர் தான். அவர்லாம் அதாவது ஒரு திரைப்படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் எப்படி மாத்திக்காருன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வடக்கு பக்கம் உட்காந்து பேசுறா, இனிமேல் தெற்கு பக்கம் உட்காந்து பேசுறாரு, அவ்வளவுதான். என்ன மாத்திக்கிட்டா அப்படி பார்ப்போம். காலங்கள்ல பேசுறத எந்த அளவுல பேசுறாருன்னு. எதற்காக சொல்றேன்னா, எம்ஜிஆர் வந்து திரைப்படத்துல புகைப்பிடிக்கும் காட்சிகள்லாம் நடிக்க மாட்டாங்க. நீங்க தன்னை பின்பற்றுபவர்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு உறுதியோட இறுதி காலம் வரையில, தன் இறுதி நாள் வரையிலுமே அப்படியேதான் இருந்தாரு. அதுபோல இன்றைக்கு சவுக்கு சங்கர் போல அவர் பேச்ச பார்த்துட்டு நம்மளும் இந்த பார்வையாளரை உயர்வுக்கு கொண்டு வரணும்னா நம்ம சேனலை நம்ம இது மாதிரி பேச வைக்கலாம்னு சொல்லி அந்த அற்ப சிந்தனையில பேசினதுதான். இப்ப கிருஷ்ணா அவர் பேர் சொன்னீங்களா? யாரோ ஒருத்தர் அவரு அறிமுகமே இல்லாதவருங்க கிருஷ்ணவேலு. அந்த அவரு நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் என்ன ஊரு என்ன பேரு எதுவுமே தெரியல. அவரு என்னமோ பத்திரிகையாளர் இருக்கிறாரு. அதோட இல்ல, ஒரு சமூகத்தை பத்தி வரலாறே தெரியாத பேசிட்டு உட்காந்துருக்காரு. அவர் பேசினதுக்கு அவர் நேருக்கு நேரு நீங்க ஒரு வேண்டுகோள் விடுங்க. நீங்க சவுக்கு சங்கர் பேசுனதை பத்தி சொன்னீங்க இல்லையா? அதுல அது பேசி ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த தலைவர்கள் நிறைய இருக்காங்க. உதாரணத்துக்கு பிடல் காஸ்ட்ரே, சேகுவாரா, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், நம்முடைய டாக்டர் ஐயா இரவோடு இரவா போய் மக்களை சந்திச்சு பேசிதான் ஒரு எழுச்சியை உருவாக்கினாரு. அது ஐயாவுடைய பேச்சுல வந்து ஒரு அடுக்குமொழி இல்லாம இருக்கலாம். அடுக்குமொழி இருக்காது, அழுத்தமான உறுதியான கருத்தை எடுத்து வைப்பாங்க. ஆனா அவருடைய பேச்சுல ஒரு வசீகர சக்தி இருந்தது. ஆமா, இன்றைக்கு இருக்கு. வசீகரிக்கிற ஒரு சக்தி இருந்துச்சு. இன்னொன்னு, நாம வந்து ஐயாவை பார்த்து வியந்து நிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அந்த தைலாபுரம் தோட்டத்துல ஐயா இருக்கும்போது சின்ன குழந்தைகள், இந்த பெண் குழந்தைகள்லாம் போனா வந்து அப்படியே பனிமலை ஆயிருவாரு. அதே அந்த பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஒரு பிரச்சனை வருது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா பனிமலையா இருக்கிற ஐயா அடுத்த நிமிஷம் எரிமலை ஆயிருவார். அவ்வளவுதான். இது வந்து ஐயா கிட்ட நம்ம பார்த்து வியந்த ஒரு விஷயம். ஐயா வந்து பெண்களை ஏன் தெய்வம் தெய்வம் சொல்றாங்கன்றதுக்கு எனக்கு ரொம்ப நாளா யோசனை. ஏன் பெண்களை வந்து தெய்வங்கிறாரு, பெண் தெய்வம் ஏன் சொல்றாரு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு இன்னைக்குதான் அதுக்கு விடை தெரிஞ்சது. ஏன்னா சோறு போடுறவங்க தெய்வம் இல்லையா, பெண்கள் தானே சோறு போடுறாங்க. ஆமா, அதனாலதான் பெண்கள் ஐயா தெய்வம்னு சொல்லியிருக்காரு. அதுல கூட அன்னலட்சுமின்னு தான் பேர் வச்சாங்க. ஆமா, பேரு கூட அன்னலட்சுமி. அண்ணன் அண்ணன் ஆண் இருக்காருன்னா அவர் பேரை எதுவும் சொல்லல. அண்ணா லட்சுமணன் யாரு வைக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆறுகளுக்கு பூரா இந்தியாவுல ஆறுகள் பேரை பூரா சொல்லுங்க. 6 பேர் வச்சிருக்காங்க, பெண்கள் பேர் தான். கங்கை, கங்கை, கோதாவரி, காவிரி, காவிரி எல்லாம் வந்து எல்லாமே பெண் பேர் தான். அடுத்தது தமிழ் தாய், அடுத்தது இந்திய தாய். இதுதான், இத புரிஞ்சுக்கணும். இந்திய நாடே வந்து உரிமை கேட்கறதுக்கு முன்னவே நம்ம வந்து உயர்வா சொன்னவங்க உதாரணம் இது. இத்தனை பேசுறாங்கல்ல ஐயாவை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல ஒரு சிலரு, இந்த உண்மையை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு முறை பெண் குழந்தைகள் தெய்வம்னு சொல்லி பாருங்களேன். ஏர்போர்ட் மூர்த்தி கூட ஏதோ ஒரு வீடியோல பேசணும்னு நான் பார்த்தேன். அவர் என்ன இருக்காரு, பாமக தலைவர் அன்புமணி வந்து வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் தமிழ்நாட்டில் 40% இருக்கிறோம், இவங்களை ஒன்னா சேர விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாம் வந்து அன்புமணி பொய் சொல்றாருன்னு கூப்பாடு போடுறீங்கல்ல. சரி, அது இவர் அன்புமணி சொன்னது பொய்யா கூட இருக்கட்டும், அந்த பொய்யெல்லாம் நீங்க ஒரு முறை சொல்லுங்களா பாக்கலான்னு கேக்குறாங்க. அது சொல்ல மாட்டாங்க. அதாவது சொல்லுங்களா பாக்கலாம். இவங்களுக்கு என்னன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வன்னிய சமூகமா இருந்தாலும் சரி, தமிழ் குடியில இருக்காங்கல்ல பட்டியல் இனத்தவர், அவங்கள ஆதி திராவிடர்னு நம்ம சொல்ல வேணாம். இன்னும் ஆதி திராவிடர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தமிழர், தமிழர்னு சொல்லலாம். பட்டியல் என்ன தமிழ் குடின்னே சொல்லலாம். அரசாங்கம் சொல்லுறது ஷெட்யூல்டு காஸ்ட். அவங்கள ஜாதியை சொல்லவே இல்லை. தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லல, ஆதி திராவிடர்னு சொல்லல. இவங்களா ஒரு பேரை இங்க எப்படி திராவிட நாடுனாங்களோ, திராவிட மாடல்னாங்களோ, அது மாதிரி ஆதி திராவிடர்ங்கிறது சென்னையை தாண்டி சொன்னீங்கன்னா தெரியாது. அது இந்த டிஎன் அனந்தநாயகி வந்து திராவிட நாடு திராவிட அது எங்க இருக்குன்னு கேட்ட உடனே கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்னார்ல, நாடாவை அவிழ்த்து பாவாடை பிரித்து. இல்ல கருணாநிதி அந்த ஃபைலை எங்க வச்சிருக்காரு உண்மை யாருக்கும் சொல்லிய. அந்த ஃபைல், அந்த கோப்பு எங்க இருக்கு? இன்னைக்காவது வெளியிடுங்க பாப்போம். அதுக்கான அவங்க வெளியிட மாட்டாங்க. ஒண்ணு, அவர் பேசினதை விடவா சட்டமன்றத்துல ஐயா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து குறைவா பேசிட்டாங்க. என்ன குறைவா பேசினாங்க? என்ன பொங்குன்னு பொங்குறாரு சிலரு முதலமைச்சர்னு. நான் என்ன கேக்குறேன், இது எந்த ஆண்டுல தொடங்கப்பட்டு எத்தனை வருஷம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க? ஒரு மனிதருக்கு, அதாவது ஐயான்னு கிடையாதுங்க, நீங்களே இருந்தாலும் ஒரு தொழிலை 40 வருஷம் நடத்துறீங்கன்னா அதுல ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா ஒரு சலிப்பு வருமா வராதா? தொழிலுக்கு அரசியல்லையே திமுக ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆட்சியிலே வராத இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வைகோ என்ன நிலைமையோ அதுதான் உங்க நிலைமை. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, அதனால பேச வேண்டியது இல்ல. இல்ல, இன்னொரு 5 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தாவே இவங்க நிலைமை வைகோ நிலைமை தான். ஆமா, உண்மைதான். அதோட இல்லாத அம்மையார் அவங்க ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னாலும் இவங்களுக்கு வனவாசம் தான். எப்பெல்லாம் ஆட்சி வந்தாங்கன்னா இல்ல அவங்க 2 முறை பெற்றாங்க, 2வது முறை அதெல்லாம் ஒரு மாசம் வந்துருச்சு. ஜெயலலிதாவோட கூட தடுமாறி எப்படி ஜெயிச்சிடுறாங்க. ஆனா எம்ஜிஆர் இருந்தா ஜெயலலிதா வந்திருக்க முடியாது.
எம்ஜிஆர் இருந்தா இவங்க ஆமா, ஆட்சிக்கே ஆமா. வந்திருக்க முடியாது. அது எந்த வகையிலனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் திமுக இருந்தா ஆட்சிக்கு நாம இந்த வந்தது அளவுக்கு போராட இல்ல. எம்ஜிஆர் இருந்திருந்தா அவசியம் வன்னியர் இருந்தது. சமூக இடஒதுக்கீட்டுல இந்த அளவுக்கு போராட நிச்சயமா, வேண்டிய நிச்சயமா. அவசியம் அவர் இருந்திருக்காரு. கொடுக்க எம்ஜிஆர் 15% கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவரு கொடுக்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாரு. அவருடைய உடல் ஒத்துழைக்கல, நோய்வாய்ப்பட்டாங்க அந்த நேரத்துல. அது ஒரு சங்கடம். அதாவது நமக்கு எப்பெல்லாம் வந்து யாரெல்லாம் இது வந்து அவங்களுக்கு அப்படி கொடுத்துடணும் அப்படின்னு வரும்போது அவங்க இறந்துடுறாங்க, இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டுறாங்க. அது அப்படியே அந்த அப்படி ஃபைல் ஒருவேளை எம்ஜிஆர் இன்னொரு ஒரு வருஷம் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இப்ப ஐயா வந்து மத்த நிச்சயமா ஜாதிக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருப்பாரு. மத்த இடஒதுக்கீடு ஜாதியில வன்னியர் நம்ம மத்த ஆட்சியில இருந்து ஜாதிக்கு மத்த வாங்கி ஜாதி போராடிட்டு பிரிச்சு இருப்பாரு. கொடுத்திருப்போம். போராட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் காலத்துக்கு பிறகு நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம். நம்ம வந்து எல்லா ஆமா. ஜாதிக்குமே இடஒதுக்கீடு கொடுத்திருப்போம். இன்னைக்கு வந்து ஆமா. பேசுறாங்களா, ஆட்சியை பிடிச்சி அவங்க ஆட்சியை அவங்க கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணுங்கிறதுக்காக விமர்சனம் பேசுறாங்கல்ல. இவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க. இடஒதுக்கீடு எல்லாமும் கிடைச்சிருக்கா, அவங்க பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க படிச்சு. தனியார் துறையில கூட இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் நினைக்கணும். எந்த சமூகமும் தான் என்ன, ரெட்டியார்ல ஏழை இல்லையா, பிராமணர்ல ஏழை இல்லையா, எந்த சமூகத்துல ஏழை இல்ல? இல்ல, எல்லா சமூகத்திலும் இடஒதுக்கீடு இருக்காங்க. கொடுத்துருங்க. ஏழை- சமூகத்தில் பிறந்து விட்டதாலே ஏழை- அவர் உயர்ந்தவரை நம்ம நினைக்க முடியாது. ம். அவருடைய வயசுக்கு, அவருடைய படிப்புக்கு தனியார் துறையில எளிமையா வேலை கிடைக்கும். இவர் ஏன் வந்து இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு எம்பிசில நான் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்றாரு? இவர் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கலாங்க. மனம் வேண்டும். மு.க. ஸ்டாலினுக்கு மனம் வேண்டும். மனம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது தனியார் துறையில இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருனாக்கா முற்படுத்தப்பட்டவர்களா இருந்தாலும் போயிட போறாங்க. ஒரு அரசு ஒரு இடஒதுக்கீட்டுல பழமொழி சொல்லுவாங்க. அனைவரும் முற்படுத்தப்பட்ட இல்ல, ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களும் வேலைக்கு போயிடுவாங்க. இல்ல என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது நாடும் அந்த சொத்தும் அந்த பொக்கிஷமும் துரியோதனுக்கு சொந்தம். ஆனா துரியோதனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரவே இல்லை. கொடுக்கணுன்ற எண்ணம் ஆமா. கர்ணனுக்கு மட்டும்தானே இருந்துச்சு. ஆமா, ஆனா எல்லாம் வந்து இவன் கிட்ட இருக்குது. ஆனா கொடுக்கணுன்ற எண்ணம் இல்ல. அவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே, ஒரு யோசனையில சொன்னீங்களா? அமைச்சர்கள் யாருமே, திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் யாருமே மகாபாரதத்துல இருந்த கர்ணன் மாதிரி யாருமே இல்ல. எல்லாம் சகுனியாவே இருக்கிறான். ம். திமுகவில் இருக்க அமைச்சர்கள் அத்தனை பேரும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சரியா கிடைக்காம சொன்னீங்களோ, நினைக்கக்கூடிய பேச்சினோடு சகுனியாவே வந்ததுதான். இருக்காங்க. இல்ல பேச்சு துரியோதன- வந்ததுதான். துரியோதன கும்பல்ல தான் நீங்க வந்து ஆட்சியை கொடுத்துட்டீங்க. ஆட்சியை கொடுத்துட்டாங்க. அதுல கும்பகர்ணன் இருக்கா, துரியோதனன் இருக்காங்க. இல்ல, இல்ல, அதனால இல்ல, இதுக்கு கர்ணன் முன்னாடி தான். துரியோதனால இவங்க பார்த்தவங்க தானே. இல்ல அதாவது துரியோதனனுடைய மிகப்பெரிய மகாபாதகன்னா கூட அவங்கிட்ட கூட வந்து கர்ணன் ஒரு நல்லவனா இருந்தான். அதனாலதான் அவன் ஆட்சியில சில நன்மைகள் நடந்தது. நல்லவனா இவங்க ஏத்துக்கிட்டான். இருக்கிறவங்க எல்லாருமே செகுனியாவே இருக்கான். நல்லவனா ஏத்துக்கிட்டான். அவனதான் உயிர் நல்லவனா நண்பனா ஏத்துக்கிட்டான். வச்சுக்கிட்டான். துரியோதனனை கூட நீங்க ஏத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நவீன கால இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க அவரை விட மோசமான நபர்கள். இல்ல இதுல வியப்பளிக்கக்கூடிய என்னன்னு கேட்டா, அது பாண்டவர்களுக்கு ஊசி மணி அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன துரியோதன கர்ணனுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தையே தாரை வார்த்து கொடுத்துட்டான். ஒரு தேசத்தையே தாரை வார்த்து ஆமா. கொடுத்துட்டான் வச்சுக்கிடான்ட்டு. அதாவது அந்த துரியோதனுடைய சரிங்க. மனப்பான்மை கூட இன்னைக்கு இருக்கிற திமுக கிடையாது. மிக மோசமான அவ்வளவுதாங்க. மனப்பான்மை. இப்ப துரியோதனன் கூட இல்ல இரண்டே நான் சொல்லிடுறேன். இரண்டே கருத்து துரியோதனன் தான். கூட இல்லனா துரியோதனன் கூட கர்ணன்கிற ஒரு நல்லவனுடைய துணை தேவைப்பட்டது. ஆனா திமுகவுக்கு அப்படி யாருடைய ஆமா. துணையும் தேவையில்லை. ஸ்டாலினுக்கு யாருமே தேவையில்லை. தேவையில்லைன்னாக்கா எண்ணமும் சிந்தனையும் சரியா இருந்தாதான் நல்லவர்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க இயற்கையாவே. ஆமா. இவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்ல. எந்த மக்களுக்கும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு வரணும், அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கே திட்டம் இல்லையே. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே ஓட்டு தாங்க போட்டுட்டு இருக்காங்க. யாருங்க வளர்ந்துருக்காங்க? யாரோ ஒரு சிலர் இவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி நட்புல இருக்கிறவங்க மட்டும்தான். மற்றவங்க யாரும் தமிழ்நாட்டுல திமுக இருக்கிறவரே ஒண்ணும் இல்ல. அவர் பேசாம உட்காந்துருக்காரு.
இதுல அதிமுக மந்திரி சபையில திமுக போன யாரா மந்திரி ஆயிருக்காங்களா? இல்லையே. இல்ல. ஆனா திமுகவுடைய மந்திரி சபையில ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன், ஈரோடு முத்துசாமி, ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன், எத்தனை பேரு? செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி எல்லாம் அதிமுக போனவ எல்லாம் தங்க தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். அதிமுக போனவங்க எல்லாமே திமுகவுல மந்திரி. திமுகவுல உட்கார்ந்து எந்திரின்ட்டாங்க. திமுக போயிட்டாங்க. இவங்க போனாங்க, உட்கார்ந்தாங்க, போட்டாங்க. சேகர் பாபு அதிமுக போனவர் தானே. இவங்க அது மாதிரி அப்புறம் எப்படி அங்க நல்லது நடக்கும்? அதிமுக அப்புறம் அதிமுக அப்புறமும் திமுக. அது அதிமுக சொல்லலாம், அதன் பிறகு அதிமுக சொல்லலாம். இப்ப ஸ்டாலின் திமுக அரசும் கிட்டத்தட்ட போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? கஞ்சாவை முற்றா ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு, ஏன்னா கஞ்சா வச்சிருந்தவங்க எல்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தை போட்டிருக்காங்க. யார் மேலன்னு கேக்குறீங்களா? கஞ்சா வச்சிருந்தா கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணியிருந்தாங்க. அந்த சட்டத்தை நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. இப்ப திரும்ப சவுக்கு சங்கர் மேல கஞ்சா வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் குண்டர் சட்டத்தின் நிலத்தின் கீழ் மீண்டும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக இனிமே யார் கஞ்சா வச்சிருந்தாலும் அவங்க மேல திமுக அரசு குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்யுமா? இது ஒரு கேள்வி. தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி கஞ்சா வச்சிருக்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்கள கையும் களவுமாக பிடிபட்டால் அவங்களை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செஞ்சா உண்மையிலேயே ஸ்டாலினா நம்ம வாழ்த்துறோம். ஆனா இதுல சவுக்கு சங்கர் விஷயத்துல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டா, கஞ்சா ஒழிச்சாலும் நல்லது, கஞ்சா ஒழிச்சா நாட்டு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு விடிவு காலம், இளைஞர்கள் நல்ல பாதைக்கு திரும்புவாங்க, இளைஞர்கள் போதை மயக்கத்துல தெளிஞ்சிருவாங்க. சவுக்கு சங்கர் ஒழிச்சா ஊடகத்தில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருவான். ரெண்டும் ஒழிஞ்சா ரொம்ப நல்லது. இல்ல, ஊடகத்துல அவர் பேசாததாலே எல்லாருமே ஒரு தெளிவான பார்வைக்கு வந்துருவாங்க. அது ஒரு நல்ல செயல் தான். அவரே முடிவு எடுக்கலாத. நான் ஊடகத்துல பேசுறது இல்லைங்க, எனக்கு அது மாதிரிலாம் பேசுறது இல்லை, அதனால நான் பேசலன்னு முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுங்க, மௌனம் ஒரு நம்பாங்கல்ல. இல்ல அதாவது அது மாதிரி நான் ஊடகத்துல பேசுறது இல்லை. சொல்லிடலாம், பகிரங்கமா சொல்லிடலாம் சவுக்கு சங்கர், இனிமே என்னால பேச முடியாது, ஏன்னா எனக்கு பொய்யா பேசிதான் பழக்கம், அடுத்தவங்க மேல வன்மத்தை கலப்பி தான் பழக்கம், என்னால நேர்மையா பேச முடியாது, ஆகவே நான் பேச விரும்பவில்லைன்னு சொல்லிட்டானா இவனால இந்த ஆள் பண்ணதுக்கெல்லாம் பிராயச்சித்தனம் தேடுற மாதிரி இருக்கும். அது ஒரு இயற்கையை விட்டுறோம். அடுத்தது இந்த 10.5 விட்டு விலகி போற மாதிரி நினைக்கிறேன் நானு. அதான் 10.5 என்ன சொல்லி நியாயமானது. ஐயா வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் பொதுக்கூட்டம் நடத்தணும், ஆங்காங்கே பொதுக்கூட்டம் நடத்தி இந்த 10.5 இடஒதுக்கீடுக்கு வன்னியர்களுடைய வாழ்வாதாரம், வன்னியர்களுடைய இன்றைய வாழ்நிலை, இதை பத்தி மக்கள்கிட்ட தெளிவா விளக்குங்க, அதுக்காக பொதுக்கூட்டம் நடத்த ஐயா சொல்லி இருக்கிறதா ஒரு செய்தி. ஐயாவே கூப்பிட்டு வன்னியர் சங்க தலைவர் திரு பூத்தா அருள்மொழி, வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் ஐயாவை சந்திச்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வன்னியர் சங்க கூட்டத்துல நம்மளுடைய நியாயங்களை எடுத்து பேசணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு செயற்கையா என்ன செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம்னா, ஒரு போலியான புள்ளி விவரத்தை கொடுத்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இடஒதுக்கீட்டுல மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை அவங்களுக்குள்ள குழப்பி இருக்காங்க. அந்த குழப்பத்தை தெளிய வைக்கணும். இவங்க ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த வேலை செய்யறாங்கன்னா இவங்க இடஒதுக்கீடு கொடுக்காதத நியாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கலன்னு திமுக பகிரங்கமா பேசினா கூட பரவாயில்ல, அரசு தன்னுடைய கொள்கை முடிவுன்னு அறிவிச்சா கூட பரவாயில்ல, ஆனா இவங்க சொல்லாம ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்து வன்னியர்களுக்கு எதிராக மற்ற சமூகங்களை தூண்டி விடுறது.
அதத்தான் ஐயா எப்படி மாண்புமிகு மருத்துவர் சின்னையா எப்படி பேசியிருக்காங்க. எப்படின்னு கேட்டா இருக்காங்கல்ல எப்படின்னு கேட்டா எப்படின்னு கேட்டா உதயகீதம் படத்துல கவுண்டமணி தேங்காயில பாம்பு இருக்குன்னு கதை விட்டான் பாருங்க. நேத்து வந்த 2 ரோல்ல இதை 2 தேங்காயில பாம்பு இருக்குன்னு. அது கவுண்டமணி நகைச்சுவைக்காக பண்ணத இவங்க வந்து அரசியலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ இன்னைக்கு நம்ம மருத்துவர் ஐயா சின்னையா வந்து பேசியிருக்காங்க. அவர்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறத விட புரியாத மாதிரி குழப்பறது. அவங்க சொல்லியிருக்கிறது தெளிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. தக்க தரவுகளோட மாநில அரசாங்கம் உள் ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மிக மிக பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீட்டுல பகிர்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்களே வழங்கிக்கலாம். அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. அதற்கான தரவுகளை நீங்க சமர்ப்பிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம உள் ஒதுக்கீடு வழங்கிக்கலான்ட்டாங்க. சரி, இதற்கு மேலையும் புரியலன்னுன்னா அப்ப உங்களுக்கு சுய நினைவு இல்லைன்னு அர்த்தம். இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். இதற்கு மேலையும் புரியலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பிற்பட்டோர் ஆணையத்துல இருக்காருல்ல, அது ஐஏஎஸ் அளவுல அதிகாரியா இருப்பாங்கல்ல, அவருக்கு தன்னை போய் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா சுயநினைவு இழக்கிறாருன்னு அர்த்தம். அவரு அந்த பதவியிலிருந்து விலகிட்டு நல்ல சிந்தனை உள்ளவங்களா மாத்திடணும். ஒண்ணு. முதலமைச்சருக்கும் புரியலன்னுன்னா முதலமைச்சரும் போய் அப்படி ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கா, மூளையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சோதனை செஞ்சு தெளிவுபட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு இதுக்கு மேலாம் சொல்ல முடியாதுங்க. யாரும் உத்தரவு கொடுக்குறாங்க, உத்தரவை வாங்குறீங்க, படிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலன்னாலும் அந்த ஐஏஎஸ்க்கு தெரியும். ஏன் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை 40 ஆண்டு காலமா போராட விட்டு வேடிக்கை பார்க்கறது? அதாவது அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமா பல விளக்கங்களை தெல்ல தெளிவா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டார். பல முறை கொடுத்துட்டார். டாக்டர் ஐயா கொடுத்துட்டாரு, நேர்ல சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரியலங்கிறதுனாலதான், ஆமா இதெல்லாம் இவங்களுக்கு புரியலங்கிறதுனாலதான் இன்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமா மக்கள்கிட்ட வந்து போய் பேசுங்க, மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துங்க. நம்ம மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அரசு மறைமுகமா பண்ணிட்டு இருக்குது, வன்னியருக்கு எதிரான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்குது அப்படின்னு ஐயா வந்து வன்னியர் சங்கத்தை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காரு. பிரச்சாரம் பண்ணுகின்ற அதே நேரத்துல அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் சொன்னதை போல இவ்வளவும் தெரிந்து தன்னை சமூக நீதியின் காவலர்னு சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவரை சார்ந்தவர்களும் இன்னும் வன்னியருடைய இடஒதுக்கீடை கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால், ஒன்று அவர்கள் சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது நிர்மூடர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நிர்மூடர்களும் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள், சர்வாதிகாரிகளும் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இது இவர்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றி இந்த வீடியோவை பார்க்கின்ற மக்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி. அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.